வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நடுத்தெருவில் நிற்கும் பெண். கம்பம் ஊராட்சி ஒன்றியம் அடித்த கொள்ளை மீண்டும் கலக்கிய உலகம். கலைஞர் கனவு இல்லம் கான்ட்ராக்டர் தமிழரசியிடம் கொடுத்து இருந்த வீட்டை இடித்து மறுபடியும் வீடு கட்டி அந்த வீட்டுக்குள் நுழைய விடாமல் அந்த வீட்டுக்கு பத்திரமும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் கொள்ளையடிக்க முயன்று அந்த வீட்டை கைப்பற்றி இப்போது பூட்டி போட்டிருக்கும் கம்பம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோள் என்னவென்றால், பிழைப்பதற்கு எத்தனையோ வழி இருக்கிறது. அதில் இல்லாத பெண்களையும் கைப்பொண்டாட்டியையும் கைப்பிள்ளைகளையும் வைத்திருக்கும் அவர்களை தான் ஏமாற்ற வேண்டுமா? இது எனக்கு என்னன்னு தெரியலை. உண்மையாக சொல்லப்போனால் அந்த ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்காரங்களும் நல்லவங்கள பார்ப்பாங்கன்னு பார்த்துருக்கேன். கம்பம் ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறவங்க தமிழரசிங்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்து ஒரு பொண்ணு அந்த வீட்டில் நுழைய விடாமல் துணிச்சலாக வீட்டை பூட்டி போட்டுட்டு கம்பம் ஒன்றியம் இந்த வேலையை செஞ்சுருக்கு. அது கூடலூர் வடக்கு காவல் நிலையம் போலீஸார் உதவியுடன் துணிச்சல் செயலை செஞ்சுருக்காங்க. ரொம்ப சாதாரணமாக கிடையாது. எந்த காரணத்துக்காக இவங்க பண்ணியிருக்காங்க, என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா இதுலேயே இந்த வீடியோ முழுமையாகவே பாருங்கள். அதை முழுசாகவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு வீடு கட்டித்தாரேன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் மேடம் கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து சொல்லி குடியிருந்த வீட்டை இடித்து 4 மாதத்துக்குள்ளே கட்டி அந்த வீட்டை கதவு போட்ட உடனேவும் அந்த வீட்டில் குடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டை போலீஸாரை வச்சு தடுத்து அந்த வீட்டை பூட்டியிருக்காங்க. அதுக்கு கூடலூர் வடக்கு காவல் நிலையமும் அவங்களுக்கு ஒத்துழைச்சி வீடு கொடுக்க வரும்போது வாங்கிக்கங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இது என்ன நடந்துச்சு, இது எந்த மாதிரி இந்த கொள்ளை அடிச்சிருக்காங்க, யார் சம்மந்தப்பட்டிருக்கா, யார் இந்த பெண்ணுக்கு நடுத்தரவில் நிற்க வச்சுருக்காங்கிறத அவங்க கேட்போம். அவங்களவே நேரடியாக சொல்ல நம்ம நேரடியாகவே கேட்போம். வாருங்கள். நாங்கள் நானும் எங்கள் மாமியார் ஒரே வீட்டில் குடியிருந்த வீட்டில் நாங்கள் ஒரு தமிழரசின்றவங்க வீடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வீடு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை போய் கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்போ நான் வாங்கிட்டு வர்றப்போ என்கிட்ட சொன்னாங்க. சொல்லவும் நான் சொன்னேன், சரி பொறுமையாக இருங்க, இப்போ என்ன வீடு வந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொல்லிவிட்டு நான் வேலைக்கு போகவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தமிழரசியை வச்சு அந்த வீட்டை இடித்து போட்டுட்டாங்க. சாமான்சட்டை பூரா அள்ளி வேறு வீட்டில் வச்சுட்டு இடித்து போட்டாங்க. இடித்து போடவும் நான் எங்கள் மாமியார்ட்ட என்னங்க எங்கத்தே ஜாமான்லாம் அள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏம்மா நான் அந்த வீடு வந்துச்சு உடனே வீடை இடிக்க சொல்லிட்டாங்க, அதனால் நான் வீடை இடித்தேன், இப்போ ஜாமான் அள்ளி நான் அவங்க வீட்டில் வச்சுருக்கேம்மா, ஒரு 4 மாதத்துக்கு மட்டும் அங்கே போகுமா இருக்கட்டும், நம்ம அந்த வீடை கட்டிட்டு நம்ம அந்த வீட்டுக்கு போய்க்கிடுவோம்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதுக்கு சரின்னு சொல்லிட்டு நான் இருந்த வேலை எல்லாரும் சேர்ந்து வேலையை பார்த்துட்டு கடைசியில் இப்போ போய் நான் வீட்டுக்குள்ளே முளைய போகையில் உனக்கு வீடு இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில் பற்றி விட்டாங்க. அந்த வீட்டையும் நான் இருந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. நானும் வீட்டை காலி பண்ணி இப்போ நடுத்தருவில் உட்காந்துருக்கேன் சார். நான் 2 பையனை என் மூத்த பையன் இது சார், 2வது பையன் இது சார். நானும் இந்த பையனும் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல சார். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு போலீஸில் போய் நான் வீட்டில் தமிழரசி இந்த வீட்டில் அரசாங்க வீடு, உங்கள் மாமியார் மட்டும்தான் இருக்க முடியும், நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எப்படி ஒன்றா இருந்த வீட்டில் யார் இருக்க முடியாது, நீங்கள் எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி நாங்கள் ஜாமானத்துக்கு உள்ளே வச்சோம் சார். ஜாமானத்துக்கு உள்ளே வைக்கையில் அவங்களே ஒரு போலீஸுக்கு போனை போட்டு வர சொல்லி அந்த ஜாமானை வெளியில் தூக்கி போட்டாங்க சார். அந்த போலீஸ் கூடலூர் வடக்கு போலீஸ் ஸ்டேஷன் சார். அப்போ நான் போய் என்னங்க சார் நீங்கள் ஜாமானத்துக்கு வெளியில் போடுறீங்கன்னு கேட்டதுக்கு, நீ எதையுமே என்னை பேச விடாமல் நீ சாயங்காலம் 6 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஜாமானை அள்ளி வச்சுக்கோன்னு சொன்னாங்க சார். சரின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் காலையில் போனேன் சார். அந்த 6 மணிக்கு காலையில் சாயங்காலம் போனேன் சார்.
போனதுக்கு அவங்க என்னம்மா வந்திருக்கேன்னு கேட்டாங்க சார். சார் நீங்கள் தான் வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க சார். வர சொன்னீங்கன்னு சொன்னதுக்கு அது என்ன ஏதுன்னு ஒன்றுமே கேட்கல சார். ஒரே ஒரு ஏசி அம்மா லேடி அம்மா மட்டும் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமியார் அவங்க வீட்டில் போய் நான் இருந்தேன், ஜாமான் சட்டை அள்ளி போட்டு போய் இருந்தேன். அவங்க வந்து ஜாமானை வெளியில் அள்ளி போட்டாங்க, நான் அதனால கேஸ் கொடுக்க வந்தேன்னு சொன்னாங்க சார். அப்போ போய் கேஸ் எழுதிட்டு வாமான்னு சொன்னாங்க சார். நான் போய் கேஸ் எனக்கு எழுத தெரியாதுன்னு ஒரு வக்கீலை வச்சு எழுதினேன் சார். அந்த வக்கீலை வச்சு கொடுத்ததுக்கு போயிட்டு காலையில் 10 மணிக்கு வாமான்னு சொன்னாங்க சார். நான் 10 மணிக்கு போனேன் சார். போனதுக்கு அவங்க போய் என்னம்மான்னு கேட்டாங்க சார். நான் போனேன், உள்ளே போனவொடனே என்னம்மான்னு கேட்டாங்க சார். கேஸ் கொடுத்துருக்கேன், அவங்க வரல சார். நேற்று அவங்களும் போலீஸ் கேஸ் கொடுக்க சொன்னவங்க, அவங்க வரல சார், நான் மட்டும் வந்திருக்கேன்னு சொன்னேன் சார். சொன்னதுக்கு அவங்க நீ போய் வெளியில் உட்காருமான்னு சொன்னாங்க சார். பழையபடி கூப்பிட்டு உங்கள் ஃபோன் நம்பர், அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. என்கிட்ட அவங்க ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டேன் சார். ஃபோன் நம்பர் இல்லைன்னு சொல்லவும் அவங்களே உள்ளூருக்குள்ளே இருக்க போலீஸ்காரருக்கு ஃபோன் போட்டு அவங்கள வர சொன்னாங்க சார். வந்து விசாரித்து வர சொன்னாங்க சார். அங்கே இருந்துக்கிட்டே அந்த அம்மாவை நான் அடித்து கையை ஒடிச்சிட்டேன்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லி கையில் கெட்ட போட்டு மிரட்டினாங்க சார். அங்கே வச்சு மிரட்டவும் நான் சொல்லாமல் தெரியாமல் ஓடி வந்துட்டேன் சார் வீட்டுக்கு. வந்த உடனே எனக்கு கிருவிருப்பு வந்து நான் 10 நாளாக கஞ்சி குடிக்காதுக்கு அதுக்கு கிருவிருப்பு வந்து கீழே விழுந்துட்டேன் சார். வந்து எனக்கு குளுக்கோஸ் ஏற்றி என் பக்கத்தில் ஒரு தேவையான ஆள் எனக்கு குளுக்கோஸ் ஏற்றி எழுப்பி விட்டாங்க சார். மறுநாள் காலையில் போனதுக்கு சார் எல்லா பேருமே என்னை திட்டுனாங்க சார். பிடிச்சி திட்டவும் நான் இருந்துக்கிட்டு அவங்க வந்தாங்களா, நான் நைட்டு 9 மணி வரை இருந்து சார் அந்த கேஸை கொடுத்துட்டு முத நாள் கேஸை கொடுத்துட்டு நைட்டு 9 மணி வரை 2 பைகளை வச்சு உட்காந்துட்டேன் சார். அவங்க வரவே இல்லை. மறுநாள் காலையில் 10 மணிக்கு போனதுக்கு மட்டும் எனக்கு கேள்வி கேட்குறாங்க சார். அவங்கள எந்த கேள்வியுமே கேட்கல சார். அது என்ன சார் நியாயம்? அப்போ அவங்க சரி நியாயமா சார்? எங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா சார்? நான் எனக்கு இந்த ஊரில் யாருமே கிடையாது. அவர் ஒரு ஊருக்குள்ள வந்து விசாரிச்ச சார் மட்டும் என்னை வந்தாரு. என்னம்மா ஜாமான் அள்ளி போட்டதாக சொல்றேன். ஆமா சார், நீங்க ஜாமான் அள்ளி போட்டீங்களே சார், போட சொன்னீங்களே சார், நான் தானே சார் போட்டேன். நீங்க தானே? தெரியுமா? தெரியும் சார், தெய்வேந்திரன் சார் அவர் பேரு. அவர் பேர் தெய்வேந்திரன் சார். அவர் என்னை வந்து மிரட்டினார் சார். நான் அவருக்கு பயப்படாம நானும் என் பையனும் பேசினேன் சார். ஏமா இவ்வளவு திமிர நீ பேசுற பொம்பளை, அவங்க எப்படிமா அவங்க மாமியாவோட சண்டை ஓடாம இருந்திருப்ப, அதனால அவங்க தமிழரசியை கூப்பிட்டு வந்திருப்பாங்க சார். இதுல எதுக்கு சார் தமிழரசி வரணும்? மாமியார் சார் சொத்தை கேட்கறதுக்கு மாமியார் என்ன வேணாலும் பேசட்டும் சார். தமிழரசி வந்து ஏன் சார் என்னை மிரட்டணும்? இதுக்கு என்ன சார் காரணம்? அப்போ அவங்க வீடு வாங்கி கொடுத்தாப்புல, அப்போ வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க சார். கதவை வந்து அவங்க போட சொல்லுவாங்களா சார் சண்டை போட்டு? அதுல என்ன சார் சொல்றாங்க, இன்னும் அதுல இது காசு வாங்காம இருக்கு இன்னும் அதுல அப்படின்னு சொல்றாங்க சார். காசு வாங்காம யார் சார் இப்போ கதவு போட விடுவாங்க? கதவு எப்படி சார் போட முடியும் சொல்லுங்க சார்? இதுக்கு அவங்க அப்படி சொல்லிதான் சார் என்னை மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னே தெரியாம நேற்று போலீஸ்கார வந்து குண்டக்க மண்டக்க பேசுறாங்க சார் என்னைய. ஏமா எப்படிம்மா உங்க குட்டாதாம்மா போச்சு, விடலைன்னா நீங்க எங்கிட்ட வீடு பார்த்தே இருக்கணும் சார். எனக்கு போக வழி இல்லை சார். எங்கேயுமே எனக்கு போக வழி இல்லை. நான் பிறந்தது ராஜபாளையத்து பக்கம். எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவங்க ஒரு ஊனமற்றவங்க. அவங்க என்ன 8 வருஷமா அவங்க தான் சார் பார்த்தாங்க. இன்னும் போய் அவங்கள கஷ்டப்படுத்துறா, சாக போற நிலையில கஷ்டப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி நான் போறதே இல்லை சார். நானும் என் பிள்ளைகளுமா தான் சார் இங்கே வசித்து வரோம். அதுக்காக வேண்டி இவங்க இப்படியெல்லாம் பண்றாங்களா சார்? இது நியாயமா சார்? எத்தனை மணி வரைக்கும் இருந்தீங்க? நேற்று 11 மணி வரை உட்காந்துருந்தேன் சார். வெளியில சாமான அள்ளி போட்டு வீட்டு வாசல்லே உட்காந்துருந்தேன் சார் 11 மணி வரையும். அதுக்கப்புறம் இந்த தம்பி வந்துதான் என்னப்பா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டதுக்கு நான் இந்த மாதிரி தான் சொன்னேன் சார். சொன்னதுக்கப்புறம் சரிப்பா நீ இப்போ இத்தனை நாள் எங்கே இருந்தியோ அங்கே போய் இருப்பா, காலையில் பார்க்கலான்னு சொல்லி என்னை காலையில் வச்சு அனுப்பி விட்டார் சார். அனுப்பி விட்டதுக்கப்புறம் தான் சார் நான் இப்போ வந்திருக்கேன் சார். இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டீங்க, பார்த்துக்கிங்க. இது வந்து கூடலூர் வடக்கு காவல் நிலையம், அதாவது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கூடலூர் வடக்கு காவல் நிலையம் பணியாளர்கள் செய்த வேலை இதுதான். ஒரு தெளிவான வேலைகளை தெளிவாக பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. ஒரு மாமியாவும் மருமகளும் நல்லா பொழைச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு தரங்கட்ட நாய் கான்ட்ராக்டராக இருந்ததுனால அந்த கான்ட்ராக்டை எடுத்து ஒரு வீட்டை கட்டித்தாரோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து
ஒரு வீட்டை இடித்து அதை நான் வம்பா எத்தனையோ பேர் மனு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, அவங்கெல்லாம் விட்டுட்டு வீடுக்கு இருந்தவங்களை போய் வீட்டை இடித்து வம்பா வீட்டை கட்டி, அந்த வீட்டை கட்டி 4 ஒரு பிள்ளைய நடுத்தருக்கு கொண்டு வந்து, இதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இதுக்கு காவல்துறை துணையாக போகுதுன்னா காவல்துறை எதுக்கு துணையாக போகுதுன்னு எனக்கு தெரியலை. அந்த மாமனாவுக்கும் மருமகளுக்கும் 1000 சண்டை இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதில் வந்து அவங்க காசு கொடுத்துருக்கேன், நகை அவுத்து கொடுத்துருக்கேன்னு சொல்லி அவங்க மருமகளும் சொல்கிறாங்க, அவங்க மாமியார் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஸ்டேஷனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. யாரோ மகாதேவனுங்கிறவரும் 2வது தெய்வேந்திரங்கிறவரும் முருகனுங்கிறவரும் கேள்வி கேட்டாங்களாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இப்போ பணத்தை கொடுத்ததுக்கு சாட்சி இருக்கா அப்படின்னா, ஒரு வாக்கப்பட்ட பிள்ளை வந்து புருஷன் கூட படுக்கிறதுக்கு எத்தனை தடவை, பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுக்கு எத்தனை தடவை, மாமியார் கஞ்சி ஊற்றுறதுக்கு எத்தனை தடவைன்னு சொல்லி ஒரு ஆள் சாட்சி வச்சு செய்வாங்களாம். புருஷன் ஒவ்வொருத்தரையும் வந்து படுக்கும் போதெல்லாம் புருஷன்கிட்ட சாட்சி வச்சு இன்னொரு ஆளை நடு வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து, இந்த பாருங்க என் புருஷன் படுக்கிறியா, சாட்சி இருந்துக்கிங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி தான் ஊருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே வந்து காசு கொடுக்கறது வாங்குறது குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம். இது அடிப்படை அறிவுகள் இல்லையா, காவல்துறைக்கு இருக்கா இல்லையா, பொதுநலமாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நேற்று மத்தியானம் வந்து என்கிட்ட முன்னால் ஒரு எஸ்ஐ சாரும் சரி, மற்றவங்க 3 பேருமேவும் போலீஸார்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பிள்ளைக்கு சாவியை வாங்கி கொடுத்துட்றோம், இந்த பிள்ளை ரோட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஆனால் நைட்டு 10:30 வரைக்குமேவும் அந்த பிள்ளை நடு ரோட்டில் இருந்து, அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த வீடியோ எடுத்து அந்த 10:30 வரைக்குமே ஒரு பிள்ளை நடு ரோட்டில் ஒரு 2 பையன்களை வச்சு இருந்திருக்கு. அதை வந்து கேள்வி கேட்காம, நீ காலையில் வா, சாயங்காலம் வா, இந்த சாட்சியெல்லாம் எடுத்துகிட்டு வா. எப்படி குடும்பத்துக்குள்ளே எப்படி சாட்சி வைப்பாங்க? ஒரு நகையை ஊற்று கொடுக்குறாங்க, கஞ்சி ஊற்றுறாங்க, குண்டியலி விடுறாங்க, என்னென்னமோ பண்ணி விடுறாங்க. அதுக்கெல்லாம் சாட்சி வச்சுட்டே செய்வாங்களா? இதில் எந்த இடத்துல இருக்காங்க? போலீஸில் இருக்கிற வேலை செய்கிற எத்தனையோ பொம்பளைகள் இருக்காங்க, போலீஸ் மேடமெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இதே இந்த கூடலூர் காவல் நிலையம் வந்து இது 7வது வீடியோ, 8வது வீடியோ வரைக்கும் நான் இன்னும் எத்தனை தவறுகள் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் தவறுகளை மறுபடியும் கூடலூர் காவல் நிலையத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, சரிங்களா? இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கு தெரியலையா, இல்லை எஸ்பி ஆஃபீஸ் சப்போர்ட்டில் கூடலூரில் லஞ்சம் வாங்கி இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இது எனக்கு ஒன்றும் புரியலை. எனவே கூடலூர் காவல் நிலையத்தில் கையேந்து கேட்டுக்கிறேன், 100 பேர்கிட்ட கூட லஞ்சம் வாங்குங்க, 100 பேர் கூட கெட்டது பண்ணுங்க, 100 பேர் கூட அடிதடி பண்ணுங்க. இல்லாதவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்துட்டு எதுக்கு லஞ்சம் வாங்குகிறோம், யாருக்கு எதிராக லஞ்சம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத நினச்சி இந்த வேலை பண்ணுங்கள். ஒரு போலீஸ் நின்று பொருளெல்லாம் அள்ளி போட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த மேடம் சொல்லியிருக்காங்க. இதை நான் நேரடியாக உங்களுக்கு வீடியோவாகவே போட்டிருக்கேன். இங்கே இதை பார்த்து வீடியோவை பார்க்குற மக்கள்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பொதுநல ஆர்வலர்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களும் எல்லாருமே இதை பார்க்கணும். ஏன்னா நேரடியான அவங்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குமூலம் வந்து கோர்ட்டில் வரைக்கும் இருக்கும். போலீஸார் கூடலூர் வடக்கு காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இவங்க என்கிட்ட வந்து சொன்ன மாதிரி நாளைக்கு எஸ்பி ஆஃபீஸ்லையோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இவங்க ஒரு மருந்து குடிச்சிட்டே அங்கே போய் மருந்து குடிச்சிட்டாங்கன்னா ஒரு உயிர் போயிருச்சுனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை? இல்லை போலீஸ்காரங்க கூட அது சாட்சி இல்லாமல் எந்த வேலையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் எந்த தப்பும் எந்த வேலையுமே பண்ணதில்லை, யாரையுமே அடித்து கொண்டதில்லை, இந்த முழுக்க எதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். இனிமேல் எனக்காக ஒரு இந்த சேனல் மூலமாக ஒரு சப்போர்ட் என்ன உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, இந்த பிள்ளைக்கு அந்த இருக்கிற வீடுக்கு வழி பண்ணுங்கள். அவங்க மாமா அவங்க குடும்ப பிரச்சனை என்னமோ ஆகிட்டு போகுது. இப்போ அந்த பிள்ளை இருக்க வீடு இல்லாமல் ரோட்டில் திரியிறேன் இருக்காங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுமாறு தெரிவிக்கிறேன். மறுபடியும் அந்த கான்ட்ராக்டர் தமிழரசிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த மாட்டை வாய் போட்டுக்கிட்டு நக்கிக்கிட்டு தெரியாமல் நியாயம் என்னமோ தர்மம் என்னமோ அதை நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அவர்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கோ அல்லது கலெக்டர் ஆஃபீஸுக்கோ கலெக்டர் ஆஃபீஸுக்கு எஸ்பி ஆஃபீஸுக்கு போனால் உங்கள்கிட்ட தான் வரும். ஐஜி ஆஃபீஸுக்கு போனாலோ இல்லை எங்கேயாவது போய் அவங்க மருந்து குடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஆள் உயிர் போனாலும் நீங்கள் தான் பொறுப்புங்கிறத, கூடலூர் காவல் நிலையம் தான் பொறுப்புங்கிறத இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து அவங்க ஸ்டெப் எடுக்கிறது வைக்கிறது எல்லாருமே கூடலூர் காவல் நிலையத்தால் மட்டும்தான் நடக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முடிவுச்சா முடியலையா அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் அடுத்து நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.